எல்லாம் என் நேரம். என் பொண்டாட்டியில கூட்டிட்டு சுத்துறதுக்கு பதிலா பொண்ணை கூட்டிட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. அதான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்குற. என்னப்பா வழக்கமா ஓட அம்மா கூட சண்டை போடுவேன், அப்போ என்னோட அம்மா கூட சேர்ந்துக்குவேன். இப்போ ரெண்டு அம்மா கூடயும் சண்டையா? டேய், நான் எங்கடா சண்டை போட்டேன்? அவ்வளவுதான் என் கூட சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டாளுங்க. சூப்பர்ப்பா, இதுவும் நல்லா தான் இருக்கு. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டதால உனக்கு பாதிப்பு இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுட்டு நீ ஊடகுள்ள புந்துக்குவ. இதுக்கு தான் சொல்லுவாங்க உள்ளதும் போச்சு நல்ல கண்ணானு. அஸ்வின் பைய லேண்ட்லைன் நம்பருக்கு போன் வச்சான். என்னடா எங்கடா எடுக்கிறேன்னு கேட்டா ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்ற? ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கானா? ஆமாமா, டோடா பீச்சுக்கு போயிருக்காரு. அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பா கூட போய் நல்லா ஐஸ்கிரீம் திங்குறான். டேய், அண்ணி ஏன்டா கூட்டிட்டு போலன்னு சொன்னா? நீ தான் வந்தா அப்படியே அம்மா கிட்ட போட்டு விட்டுருவல. அதான்டா கூட்டிட்டு போல. நாளைக்கு வேணும்னா நீ போட்டு கொடுக்காம இரு, உன்னை கூட்டிட்டு போட அப்படின்னு சொல்லி ஹா ஹா ஹான்னு சிரிக்கிறான் தெரியுமா? என்னடா எப்படி வந்த? என்ன போட்டு கொடுக்கடியா? நான் வீட்டுக்குள்ள இருந்துடா அப்பா மொபைல்ல இருந்து அடிச்சேன்டா. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன ஐயா போட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சா போட்டு கொடுக்கடியா? நாளைக்கு ஐஸ்கிரீம் திங்க போகும்போது தனியா தாண்டா போவேன், உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். யாரும் எப்படி எல்லாம் பண்ணிட்டேன்? எப்படி வந்த? அப்பா வாங்கடா. அப்பா கோவமா இருக்கு. சும்மா இடில உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் தான் பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன். ஊடையில என்னத்துக்கு மூக்க நுழைக்கிற? பெரிய மனுஷன், இங்க கொஞ்சம் திரும்பி நின்று பேசுங்க. அட போமே, இவளா? அவளை கூட சமாளிச்சிடலாமே. இவளை சமாளிக்க முடியாத, கண்டுபிடிச்சிருவோல. டேய், என்னடா முணங்குற? அம்மா முனங்கடா போடுமா முனங்கடா. அட போவி, இப்படி ஊருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டா ஐஸ் வைக்கிறதுக்காக. அம்மா அவனை நம்பாத. ஏலே, அதான் பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கோன்னு சொல்றல. ஊடையில என்னத்துக்கு மூக்க நுழைக்கிற? கம்முன்னு தூட நின்னு காலு. சரிங்க பெரிய மனுஷனே, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்படி கேளு அனிதாமா, அப்பதான் எனக்கும் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா அப்பாட்ட? அப்பாவும் என்ன செய்யறதுன்னு வீஞ்சிக்கிட்டு அப்படியே வாடா நம்ம பீச்சுக்கு போவோம்னு கூட்டு போச்சு. அங்க கூட்டிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துச்சு. சரி தெம்பு மேன் தின்னுட்டு இருக்கும் போதான் தெரிஞ்சிச்சு அப்பாவுக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த பக்கம் யாருன்னு நீ இப்ப கேட்கணும். சரி, அப்புறம் அந்த பக்கம் ஒரு பொம்பளை தானே பேசியிருப்பா. எப்படி இவளுக்கு மட்டும் எல்லாம் தெரியுதோ தெரியல. படக்கும் போதே பெரிய அடிவாளியா பறந்துக்குவா போல. உன்னை சொல்ல விடுதானா டபக்குன்னு கட்டுப்படுதா.